உண்மையாகவே மிகுந்த ஒரு சந்தோஷம். என்னவென்றால் கல்லூரி நிகழ்ச்சி என்பது இதுதான். சபையில நிகழ்ச்சிகள் வேற, கல்லூரி நிகழ்ச்சிகள் வேற. சபையில கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் அப்படின்னா இதுல ஒரு 10 டான்ஸ் ஆடி சரியா. பட் ஆனா இங்க பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமானது. ரொம்ப எங்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. இதை நடத்துகிற எங்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி தான். உங்களெல்லாம் பார்க்கும் பொழுது இதுல நீங்கள் வயது வித்தியாசம் இல்லாதபடி இல்ல மூத்த ஊழியர்கள் இருக்கிறீங்க, மூத்தவர்கள் இருக்கிறீங்க, இளைவர்கள் இருக்கிறீங்க. பட் எல்லாரும் ஒருவரை ஏற்றுக்கொண்டு இங்க நிற்கிறது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். வாலிபர்கள் முன்னாள் நிற்கும் பொழுது பெரிய அங்கீகரிச்சு இணைஞ்சுக்கிறீங்க. அது ரொம்ப ஈஸியா வராது. அதுவும் முழு நேர ஊழியத்துக்கு வந்த பிறகு வரும்போது எல்லாம் வந்துடும். முழு நேர ஊழியத்தில் ஏற்கனவே ஊழியம் பண்ணிக்கொண்டு நீங்க மூத்த ஊழியர்கள்லாம் இங்க இருக்கிறீங்க. நீங்க அதை ஏற்றுக்கொண்டு நிற்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு இருக்க பெரிய ஒரு சந்தோஷம். உண்மையாகவே இதை நாங்க பிரிவிலேஜை நாங்க எடுத்துக்கிறோம். தேவன் எங்களை சரியான பாதையில நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாங்க எங்களா உணர்வு. இது வந்து ரொம்ப சந்தோஷம். இது வந்திருக்கிற கல்லூரி மாணவர்கள், குடும்பத்தார், ஒத்துழைத்த யாவருக்கும் என்னுடைய வேத ஷாலோம் பைபிள் காலேஜ் வேதாம கல்லூரி மூலமாக உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் நிச்சயமாகவே ஒரு பெரிய ஒரு மகிமையான காரியத்தை ஊழிய பாதையிலே ஆண்டவர் அமையலாம். அழைக்கப்பட்டவர்கள் மாற்றமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் விசேஷமான காரியங்களை செய்ய ஆண்டவர் என்ன பண்றாரு, அழைக்கிறார். ஒருத்தர் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா ஒரு ஐடியால இல்ல அப்ப பின் விடுதான் முதல்ல சொன்னா அப்படிங்கறதுதான் எழுத்துக்கு ஆதாரமான வசனங்கள் எடுத்து வாசிப்போமாங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 35வது அதிகாரம் 19வது வசனம். இதுதான் கிறிஸ்துமஸ் செய்தி. ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டான். ஆமென். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துமஸ் செய்தி. எல்லாரும் இயேசு பிறந்ததை பத்தி பேசுனா, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். ஆமென். அல்லேலூயா. பாருங்களேன், ராகு இறந்த பொழுது அங்கே ஒரு வருத்த வேதனை இருந்தாலும் யோசேப்பும் பெஞ்சமினும் ரொம்ப ஸ்பெஷல். தேவன் வரலாற்றுல அடுத்த பயணத்துல அவர்களை முக்கியத்துவப்படுத்தி ஆண்டவர் அங்கே காண்பீங்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு முன்னால் உள்ள 10 பேரை குறித்து பெருசா இல்லை. யோசேப்பினுடைய வாழ்க்கை, பெஞ்சமின் போத்தம், இது வேதத்துல மிக முக்கியமான ஒன்று. ஆமென். அல்லேலூயா. ஒரு வேதனைக்கு பிறகு பிறக்கிறது ஒரு மகிமையான காரியத்தை அங்கே கற்றுக்கொள்கிறதை நாம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ராகேலின் துக்கமும் இங்கே இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் மகிழ்ச்சி. ஒரு தாயுடைய பிரசவ வலி இங்க ஒரு புதிய யுகத்தை உண்டாக்கி கொடுத்தது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்த பிறகு இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய, ரட்சிக்கக்கூடிய பெரிய மேன்மையுள்ள சக்தியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். எப்படி ராகேலுடைய மரணத்துக்கு பிறகு யோசேப்பை கொண்டு ஆண்டவர் எகிப்து கொண்டு போய் ஒரு புதிய அத்தியாயத்தை ஆண்டவர் ஆரம்பித்தார். ஒரு மீட்பு யார் மூலம் உண்டாயிடுச்சு, இங்கே ஒரு ஆண் குழந்தை குமாரனாகிய இயேசு பிறந்தார். சந்தோஷத்தை உண்டாக்குகிறார். ஒன்று பிறப்பை தெரிவிக்கிறது. மரணம் என்றால் வேதனை, பிறப்பு என்றால் சந்தோஷம். ஒரே பெயர், ஒரே இடம். பழைய ஏற்பாடு எதை குறிக்கிறது? மரணத்தை குறிக்கிறது. அங்கே அடக்கம் பண்ணப்படும்படியான ஒரு இடத்தை குறிக்கிறது.
கல்லறை என்ற ஒரு இடத்தை குறிக்கிறது. ஆனால் இங்கே பார்த்தீர்களானால் இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு சோகமான இடம், ஒரு துக்கம் நிறைந்த ஒரு இடம் பெத்லகேம். ஆனால் புதிய ஏற்பாடு எப்படி அறிவிக்கிறது? நமக்கு சந்தோஷமான ஒரு இடம். ஆமென். வேண்டிய சத்தியங்கள் தான் ரொம்ப முக்கியம். இல்லையா? அப்போ ஒன்று மரணத்தை தெரிவிக்கிறது. மரணம் இங்கே பிறப்பி எடுத்து காட்டுகிறது. இங்கே வலி, வேதனை. என்ன வலி? இந்த வேற விதமான ஒரு வலி வழியா அந்த ராகேல் மறிக்கிறதுக்கு முன்னால ஒரு காரியம் நடந்தது. எடுத்து வாசிங்க 14-17 வசனங்கள். இதே ஆதியாகமம் 35வது அதிகாரம் 16-17 வசனம். 16 வசனம் படிங்க. ஆதியாகமம் 35. பின்பு பெத்லேகேமை விட்டு பிரயாணமாய் புறப்பட்டார்கள். எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும் பொழுது ராகேல் பிள்ளை பெற்றார். ராகேல் யாரு? யாக்கோபுடைய மனைவி. அவள் பிள்ளை பெற்றால், நான் தொடர்ந்து படிக்கிறேன், பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாயிருந்தபடியினால் மருத்துவச்சி அவளை பார்த்து பயப்படாதே, இந்த முறையும் பெறுவாய் என்றார். சந்தோஷத்தோடு ஆண்டுகள் பிரவேசிப்போம். இன்னும் மேன்மையான காரியத்தை கற்ற நம்முடைய வாழ்க்கையை கற்று எழுந்து நிற்போமாக. எழுந்து சமூகத்திலே நம்மை நாமே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பாரே. ஆனால் அந்த உயிரை சார்ந்தவர ஒரு வேதனை நிறைந்த வாழ்க்கையில தான் என் வாழ்க்கை ஆரம்பிச்சுது. துக்கம் நிறைந்த வாழ்க்கை தான்ப்பா என் வாழ்க்கை. இந்த ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னால ஆண்டவரே எத்தனையோ விதமான இன்னல்கள், ஊழியத்துக்கு வந்தவர்கள் எத்தனையோ விதமான பாடுகள். ஆனால் என் தேவனோ ஹல்லேலூயா புதிய ஏற்பாட்டின் பெத்லகேமை போல, எப்ராத்தாவை போல ஆண்டவர் மகிழ்ச்சி நிறைந்த, தேவ திட்டம் நிறைந்த, தேவனுடைய சமாதானம் நிறைந்த, அவருடைய வல்லமை நிறைந்த இடமா எங்கள் இடத்தை நீங்க மாற்ற போகிறீங்க. எங்களை மாற்றுறீங்க, எங்களை நீங்க நடத்துறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர் என்று சொல்லி எல்லா காரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் சொல்லிக்கலாம். Hallelujah. 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 Amen. Hallelujah. Efrata என்னப்பட்ட பெத்லகேம். ஆமென். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேம். எப்ராத்தா அவனுடைய அனுபவம் அது வேதனை நிறைந்ததுதான், அது கண்ணீர் நிறைந்ததுதான், அது வலிகள் நிறைந்த அனுபவங்கள் தான். ஆனா நம்முடைய வேதனைகள் எல்லாம், நம்முடைய கண்ணீர்கள் எல்லாம், நம்முடைய எல்லா துக்கங்களையும் மாற்றுவதற்காக அதோ இந்த பெத்லகேமிலே, எப்ராத்தாவிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அந்த எப்ராத்தா என்கப்பட்ட அந்த வேதனை நிறைந்த இடம் அது மிகுந்த எல்லா ஜனங்களுக்கும் சமாதானத்தை தருகிற இடமாய் மாற்றினார். ஆமென். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இதோ ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஆமென் இடங்களாய் தேவன் இறங்கி வந்ததுனால, தேவன் மனிதனாய் பிறந்ததுனால அந்த இடத்திற்கு ஒரு சிறப்பு வந்ததுங்க. அந்த இடத்திற்கு ஒரு தன்மை இப்ப மாறிடுச்சு. அந்த இடத்திற்கு தன்மை என்ன? நிறைந்த ஒரு இடம். நம்முடைய வாழ்க்கையில ஆர்வம் வேதனை நிறைந்ததுதான், நம்முடைய தன்மை இதுதான். ஆனா இன்றைக்கு நாம கர்த்தர் நம்முடைய இருதயத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிழைக்காம விசுவாசித்தோமோ, இடம் கொடுத்தோமோ, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் சமாதானம் நிறைந்ததாக, சந்தோஷம் நிறைந்ததாக, அது நமக்கு மாத்திரம் இல்லைங்க, அநேகருக்கு அது சமாதானம் நிறைந்த வாழ்க்கையாய் அவர் மாற்றி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய தாசன் மூலமாய் நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி வைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய கிருபையினாலே நிரப்புங்க. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிற உயிருள்ள நல்ல தகப்பனே.